நிக் என்கிறதே மனிதர் இருந்தார். அவர் பிறக்கும் போதே கைகளையும் கால்களையும் இழந்தவராய் பிறந்தார். இதனால வாழ்க்கையிலே பல சவால்களையும் சந்தித்தார். பள்ளியிலே அவமதிக்கப்பட்டார், சமூகத்திலே அவமதிக்கப்பட்டார். ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. நல்ல மன உளைச்சல் உள்ளவராய் காணப்பட்டார். ஒரு நாள் அவர் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் அவரை ஆழமாய் தொட்டதாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கிற வேத வசனத்தை படித்தாராம். அந்த வசனத்தை படித்த அந்நாள் முதல் அதை தன் வாழ்க்கையிலே அதை தியானிக்க தொடங்க தொடங்க அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்ததாம். நாட்கள் சென்றது. கர்த்தர் அவரை அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். பல நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தொடங்கினார். பல இடங்களிலே அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இன்று உலகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு சுவிசேஷகராய் இருந்து வருகிறார். ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் கூட வாழ்க்கையிலே அவமதிக்கப்பட்டவர்களாய், நிந்தனையும் நெருக்கங்களும் நிறைந்தவர்களாய், எல்லாரும் உங்களை ஏளனமாய் கருதி உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் அவரை போல, அந்த தெய்வ மனிதனை போல நீங்களும் அதே வார்த்தையை நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் சொல்லுவீர்களானால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அதை வாழ்விலே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், உங்கள் வாழ்வை மாற்றும். ஒருவேளை நீங்க ஒரு பலன் இல்லாதவராயிருக்கலாம், ஒருவேளை பெரிய கல்வியும் பெரிய ஞானம் இல்லாதவராயிருக்கலாம், பெரிய பணபலம் படைத்தவர் அல்லாதவராயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு இருந்தால் அது உங்களை வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் வரும் பொழுது அந்த பலன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். அந்த தெய்வ மனிதன் அந்த வார்த்தையை நம்பிக்கை உள்ளவராய் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை தியானித்தது போல நீங்களும் அதே வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்கள். மறுபடியும் உங்கள் வாழ்விலே சொல்லுங்கள். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென்.